மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ் அஹ்மது ஃபாதில் பாக்கவி ஹதரத் அவர்கள் அல் மவத்தத்து ஃபில் குர்பா என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்றுவார்கள். அஹ்லு பைத்துகளை நேசிப்போம், அண்ணல் நபியை மகிழ்விப்போம் என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்றுவார்கள். هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا يا حبيبك خير يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول الحادث العمم مولاي لم دائما أبدا لا حبيبك خير يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماتي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى صدق الله العلي العظيم. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். புனிதமிக்க இந்த மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. ஃபித்துன்யா கபுலல் ஆகிரா. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய சிறப்பான இந்த மஜ்லிஸை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அவர்களே, ராஹத்துல் ஆஷிகின் நற்பணி மன்றம் மற்றும் வாவர் ஹனஃபி ஜும்ஆ பள்ளிவாசல் இணைந்து நடத்தும் புனித ஷமாயில் மஜ்லிஸ் மற்றும் செய்துனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவை போற்றும் இந்த விழாவில் எனக்கு பிறகு நிறைவுரை காலை அமர்வின் நிறைவுரை ஆற்ற இருக்கிற சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர்
எஸ்எஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்களே, இங்கு இனி பேச இருக்கிற சங்கைக்குரிய தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமாவுடைய தலைவர் ஹாஜா ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கு பேச இருக்கக்கூடிய ஏரல் பீர் முகமது ஹசரத், அமலி அபூபக்கர் ஹசரத், சுல்தான் பாக்கவி ஹசரத் மற்றும் இங்கு விஜயம் தந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே, இது சிறப்பான இந்த மஜ்லிஸில் சுருக்கமான இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிற வசனம் நமக்கெல்லாம் தெரியும். நபியை பார்த்து அல்லாஹ்வை சொல்லும்படி உத்தரவிடுகிறான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திடம் எதையும் கேட்டதில்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. ஆனால் அவர்களாக எதையும் கேட்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்ட ரப்புல் ஆலமீன், நீங்கள் இப்படி கேளுங்கள், இப்படி சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் கேட்ட ஒன்றே ஒன்று, அதுவும் அல்லாஹ் சொன்னதற்கேற்ப, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் சொந்தங்களை நேசிக்க வேண்டும் என்பதுதான். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர்கள், இந்த உம்மத்திற்காக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனியும் நமக்காக கியாமத்து நாளையில் ஷஃபாஅத்து செய்ய இருப்பவர்கள், நமக்காக நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய, நாம் கேட்டதையெல்லாம் செய்யக்கூடிய அந்த பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒன்றே ஒன்று, மவத்தத்தும் ஃபில் குர்பா, அவர்களுடைய குடும்பத்தாரை நாம் நேசிக்க வேண்டும் என்பதுதான். எனவே அஹ்ல பைத்துகளை நாம் நேசிக்க வேண்டும், அது ஃபர்து, அது நம்முடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குடும்பம் என்று ஒன்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அஹ்ல பைத் என்று ஒன்றிருக்கிறது. ஆலுன் நபி என்றால் பனு முத்தலிப் ஓ பனு ஹாஷிம் என்று ஜம்முல் ஜவாமிலே விளக்கம் சொல்லுவார்கள். அதாவது அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள் பனு ஹாஷிம், ஹாஷிமுடைய பிள்ளைகள் என்று விளக்கம் சொல்லுவார்கள். இது அல்லாமல் பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்தம், கராபத், பந்தம் எல்லாம் நாம் ஆதரிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை பிரியப்பட வேண்டும், அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களுக்கென்று தனித்துவத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். இது அல்லாமல் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலரை ஹாவுலாய் அஹ்லு பைத்தி என்று அடையாளம் காட்டியிருக்கிறார். சையதத்துனா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே இருக்கிற பொழுது ஒரு போர்வையை கொண்டு வந்து, அந்த போர்வைக்குள்ளே சையதுனா அலி இப்னு அபி தாலிப், சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சையதுனா இமாம் ஹசன் சையதுனா இமாம் ஹுசைன் எல்லோரையும் அந்த போர்வைக்குள்ளே வைத்து, ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, இவர்கள்தான் என்னுடைய அஹ்லு பைத்துகள் என்று குறிப்பாக அடையாளம் காட்டினார்கள். இந்த அஹ்லு பைத்துகள் தான் கியாமத்து வரைக்கும் இந்த கூட்டம், இந்த உறவு தொடரும், நீடிக்கும். எனவேதான் ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் உம்மு குல்சூமை தனக்கு பெண் கல்யாணம் செய்து தரும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், நான் உம்மு குல்சூமை, உங்களது மகள் உம்மு குல்சூமை நன்றாக பார்த்து கொள்வேன், நன்றாக கவனித்துக் கொள்வேன். என்னுடைய இந்த விருப்பத்திற்கு ஒரே ஒரு காரணம்தான், உடலின் தேட்டம் அல்ல, வேறு வகையான ஆசையும் நாட்டமும் அல்ல. இந்த உலகத்தில் கியாமத்து வருகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் முடிந்துவிடும், எல்லா சொந்தங்களும் முடிந்து போய்விடும். ஃபலா அன்சாப பைனஹும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு எந்த நசபும் இருக்காது, எந்த உறவும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் என்னுடைய நசபை தவிர என்று
பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். என்னுடைய நசப், என்னுடைய சபப், இந்த ரெண்டும் கியாமத்து வரைக்கும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நசபோடு, அந்த சொந்தத்தோடு என்னுடைய உறவையும் என்னுடைய சம்பந்தத்தையும் நான் இணைத்து கொள்ள வேண்டும், அந்த சிறப்பில் நானும் பெருமை பெற வேண்டும், அடைய வேண்டும் என்பதற்காக நான் உம்மு குல்சும் அவர்களை எனக்கு மனமுடித்து தருமாறு கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனமுடித்து கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே குறிப்பாக அஹ்லு பைத்தினுடைய நசப் என்பது சையதுனா அலி, சையதுனா ஃபாத்திமா அவர்களுக்கு பிறந்த இமாம் ஹசன் ஹுசைனார் அவர்களுடைய வழித்தோன்றல்கள், இன்று சாதாத்துமார்கள் என்று அறியப்படுகிற தங்கள்மார்கள், இவர்கள்தான் கியாமத்து வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவர்கள், தொடரக்கூடியவர்கள். அவர்களை இந்த உம்மத் இன்றும் ஆதரித்து வருகிறது, அவர்கள் மீது நேசம் கொண்டு வருகிறது, இனியும் நேசிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சங்கைக்குரியவர்களே, நமக்கு அஹ்லு பைத்தின் மீது மஹப்பத் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை, நமக்கெல்லாம் மஹப்பத் இருக்கிறது என்பது சந்தேகமில்லை, ஆனால் அந்த மஹப்பத் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற சில விஷயங்கள், சில விடயங்கள் உண்டு. அதை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அஹ்லு பைத்து மிக மிக முக்கியமானவர்கள். இந்த 5 பேரும் அஹ்லுல் கசாயி என்ற சிறப்பு பெயருக்கும் அவர்கள் தகுதி பெறுகிறார்கள். அஹ்லுல் கசாயி, அந்த போர்வைக்குள்ளே இடம்பெற்றவர்கள். இது அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கராபத் என்று வருகிற பொழுது அப்பாசியாக்கள் எல்லோரும் நாம் அவர்களை ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்ற வகையில் அவர்களை கராபத்துர் ரசூல் என்ற வகையில் நாம் கண்ணியப்படுத்துகிறோம். ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஜாஃபர் என்பவர், அந்த அப்பாசிய கலீஃபாவில் வந்த ஜாஃபர் என்பவர் அடிக்கின்றார், சாட்டை அடி கொடுக்கும்படி உத்தரவிடுகிறார். அப்படி உத்தரவிடுகிற பொழுது அதற்கு பழிவாங்குவதற்காக மன்சூர், கலீஃபா மன்சூர் அவர்கள் பொறுப்பேற்கிற பொழுது அவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை நிறுத்தி சாட்டை அடி கொடுக்கும்படி உத்தரவிடுகிறார். ஏன்னா ஜாஃபர் இப்னு சுலைமான் என்பவர் அடித்து அதில் இமாம் மாலிக் மயக்கமுற்று விழுந்து அவர்களை தூக்கி கொண்டு வருகிறார்கள். மக்களெல்லாம் வந்து பார்க்கிறார்கள், மயக்கம் தெளிகிறது. அந்த நிலையிலே கடுமையாக அடிக்கப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னி உஷிஹிதுக்கும், நான் உங்களை சாட்சி ஆக்கி வைத்து ஒரு செய்தி சொல்கிறேன். அன்னி கது ஜஅல்து லாரிபி ஃபி ஹில்லின், என்னை அடித்த இந்த ஜாஃபர் இப்னு சுலைமான் அவர்களை நான் ஹலாலாக்கி விட்டேன், அதை நான் மன்னித்து விட்டேன். ஏனென்றால் ஹிஃப்து அன் நமூத ஃபஅல்கன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மௌத்தாகிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற பொழுது ஃபஅஸ்தஹி மின்ஹு அன் யதுகுல பிஸபபி பஅது ஆலிஹி அன்னார், என் காரணமாக பெருமானாருடைய குடும்பத்தில் ஒருவர் நரகத்திற்கு செல்வதை நான் வெட்கப்படுகிறேன், எனவே நான் அவரை மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் எல்லோரும் சாட்சி. மன்சூர், கலீஃபா மன்சூர் அவர்கள் தண்டிப்பதற்காக உத்தரவிட்ட பொழுதும் கூட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுத்து விட்டார்கள். அஊது பில்லாஹி வல்லாஹி மா இர்தஃபஅ மின்ஹா சௌத்துன் அன் ஜிஸ்மி இல்லா வகத் ஜஅல்துஹு ஃபீ ஹில்லின். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். ஜாஃபர் இப்னு சுலைமான் என்னை அடிப்பதற்கு ஒவ்வொரு தடவையும் சாட்டை ஓங்கிய பொழுதெல்லாம் நான் அவரை மன்னித்து விட்டேன். நான் அவர் மீது கோபப்படவில்லை. என்ன காரணம்? கராபத்திஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலோடு அவருக்கு ஒரு குர்பத், நெருக்கம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக. இப்படி கராபத்து இருந்தாலே அவர்களை நேசிக்க வேண்டும், அதற்காக அவர்கள் நம்மை தண்டித்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற ஒரு வரையறை. அதிலேயும் குறிப்பாக இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம், அஹ்லு பைத் என்று ஹாஸான முறையில் சொல்லப்பட்ட சையதுனா அலி இப்னு அபீ தாலிப், சையதுனா இமாம் ஹசன், சையதுனா இமாம் ஹுசைன், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாவற்றுக்கும் மேலாக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள், இவர்கள் விஷயத்தில் அவர்களை வளர்த்து ஆளாக்கிய அபூ தாலிப்,
இவர்கள் விஷயத்தில் நம்முடைய போக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய சொல் எப்படி இருக்கிறது, நம்முடைய கருத்து எப்படி இருக்கிறது, இதுதான் நம்மை அஹ்லு பைத்தின் மீது நமக்கு மஹப்பத் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தும். எனவே இதற்காக சில விஷயங்களை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்தஅதன்து லி ஜியாரத்தி கப்ரி உம்மி, என்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அதினலி ஜியாரத் செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தான். அப்படி ஜியாரத்து செய்கிறார்கள். அப்படி ஜியாரத்து செய்கிற பொழுது அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஃபபக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயாருடைய அந்த மக்பரா அபவா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கிற அபவாங்கிற இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அங்கு நின்று அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததை பார்த்த சுற்றி இருந்தவர்களும் அபுக்கா மன் ஹவ்லஹு அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லோரையும் அழ வைத்து விட்டார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே போய் நின்றவுடன் தன் தாயினுடைய பசுமையான நினைவுகள் மனதிலே வந்து விட்டது. நினைத்து பார்க்கிறார்கள், ஒவ்வொன்றாக நினைத்து பார்க்கிறார்கள். நினைத்து பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழுதுவிட்டு வருகிற பொழுது ஒரு செய்தி, இரண்டாவது செய்தி ஒன்றை சொன்னார்கள். ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னார். இதை மாற்று கருத்து உடைய சிந்தனைவாதிகள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கொடுத்த ரப்புல் ஆலமீன் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை என்றால், நவுது பில்லாஹ் அவங்க முஷ்ரிக்கா இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் மா கானலின் நபி மா கானலின் நபியின் வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன வலவ் கானு உலி குர்பா என்ற ஆயத்தை அடிப்படையாக வைத்து நபிக்கு சொந்தமானவர்களாக நெருக்கமானவர்களாக இருந்தாலும் முஷ்ரிக்கீன்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது, அது தகுமானது அல்ல என்று சொல்லிவிட்டான். அதனால தான் இஸ்திக்ஃபார் செய்யல என்று அந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் செய்கிறார்கள். இது மாதிரியான ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது மஹப்பத்துன் நபி நமக்கு இருந்தால், அஹ்லு பைத்தின் மீது நமக்கு உண்மையான மஹப்பத் இருந்தால் அதனுடைய உண்மையான விளக்கத்தை தேடி அலைந்து அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். விளங்கவில்லை என்றால் அல்லது விளக்கம் தெரியவில்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். இதுதான் மஹப்பத்தினுடைய அடையாளம். இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளணும். முஷ்ரிக்கீன்களை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி இல்லை. வலா தக்கும் அலா கப்ரிஹி அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லியிருக்கான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த அபதன், குஃப்ரின் மீது மூத்தா போன யாருக்கும் நீங்கள் ஜனாசா தொலை வைக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? ரைசுல் முனாஃபிகீனுடைய அந்த சம்பவத்திலே அல்லாஹ் இறக்கிய வசனம் நமக்கெல்லாம் தெரியும். அதற்கு அடுத்து சொல்கிறான், வலா தக்கும் அலா கப்ரிஹி, அந்த ஆளுடைய கபரில் போய் நிற்காதீங்கன்னு சொல்கிறான். கபரில் நிற்காதீங்கன்னா ஜியாரத்தும் பண்ணாதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே முஷ்ரிக்கீன்களுடைய கபரு ஜியாரத் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை, அங்கே போய் நிற்கவே கூடாது. அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜியாரத் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், அங்கே போய் நிற்கிறாங்க, நிற்பதற்கு அனுமதி கொடுத்தான் என்றால் அப்போ அவங்க யார் அல்ல அப்படிங்கிறது அடிப்படையான சராசரியான இல்மு உள்ளவர்கள் விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க யார் அல்ல, யார் இல்லைங்க, அது சொல்லவே கூடாது. நம்ம ரெண்டாவது விஷயம் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முஷ்ரிக்கு அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு சொல்கிறது? அக்கீதாவுடைய கிதாபுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நபியினுடைய தாவத்து கிடைத்து, அந்த நபியினுடைய தாவத்து கிடைத்த பிறகு அந்த நுபுவத்தை ரிசாலத்தை ஏற்க மறுத்தவர்கள் தான் காஃபிர்கள். ஆனால் செய்தனா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அஹ்ல ஃபத்ரத் வாசிகள் இல்லையா? நுபுவத்தினுடைய தாவா அவர்களை போய் சேர்வதற்கு முன்பாகவே வஃபாத்தாகிவிட்ட பெருமக்களில் கட்டுப்படக்கூடியவர்கள். அவர்கள் மீது எந்த குறையும் இல்லை, எந்த கரையும் இல்லை. அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை. அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு ஏன் அனுமதி அளிக்கவில்லை என்றால், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று அல்லாஹ் சொன்னான். ஏன் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய அனுமதி கேட்குறீங்க? உங்கள் தாய், அது போதும், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா அவங்க இடத்துல குஃப்ரி இல்லைங்கிறது மட்டுமல்ல, எந்த குறையும் இல்லை, எந்த பாவமும் அவங்க செய்யல. இஸ்திக்ஃபார் அப்படின்னால பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்பது தானே. என்ன பாவம் செய்தார்கள், நீங்கள் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி என்னிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவையில்லை என்பதனால் தான் அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லையே தவிர, மற்றபடி அவர்கள் மாற்று கருத்துடையவர்கள் விளங்கி கொண்டதை போல நாம் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது என்பதை நமக்கு பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அஹ்ல பைத்துகள் என்று வருகிற பொழுது, பெருமானாருடைய பெற்றோர்கள் என்று வருகிற பொழுது, அவர்களுடைய விஷயத்தில் நாம் நாவடக்கம் தேவை. சில ஹதீசுகளிலே சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டுமே தவிர, இல்லை என்றால் மௌனம் காக்க வேண்டுமே தவிர, மொட்டையாக நாம் எதையாவது பேசிவிட்டு நம்மை நாம் காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. பெருமானாருடைய பெற்றோர்கள் விஷயத்தில் பொதுவாக குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்த்தால், வதகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், நபியே உங்களுடைய அந்த ஜீன், அந்த ரூஹை நாம் எங்கே கொண்டு வந்தோம், மாறி மாறி எங்கே கொண்டு வந்தோம், யாருடைய ரஹமலை மாற்றி மாற்றி கொண்டு வந்தோம் என்றால் சாஜிதீன்களில் தான் கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஹ்ல பைத்துகள் சம்பந்தமாக சின்ன சின்ன சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன் லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி எழுப்பிய பிறகு அவர்கள் துஆ செய்தார்கள், என்னுடைய உம்மத்தை, இந்த என்னுடைய துர்ரியத்திலிருந்து உம்மத்தை முஸ்லிமத்தன் லக், முஸ்லிமான உம்மத்தை நீ ஏற்படுத்த வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அந்த உம்மத்தை முஸ்லிமாவில் இருந்து ரப்பனா உபஅத் ஃபீஹிம் ரசூலன், அவர்களில் இருந்து ஒரு ரசூலினை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துர்ரியத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்குள்ள அந்த துர்ரியத் உம்மத்தை முஸ்லிமா என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது, இதில் யாரையாவது ஒரு ஆளை நீங்கள் காஃபிர் என்று யாராவது சொன்னால் அது இந்த ஆயத்திற்கு நேரடியான மாற்றம் என்பதை, அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ கபூலாகவில்லை என்று சொல்வதாக அர்த்தமாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் புனிதமானவர்கள் என்பதை நாம் சராசரியாகவே நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்தால் விளங்கிக் கொள்ள முடியும் என்று வருகிற பொழுது, இது மாதிரியான அபத்தமான சொற்களை சொல்லாமல் நம் நாவை பேணிக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய மகோன்னதமான அந்த நிலை, அதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ்ரத் செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், அரஃப்த ரப்பக பி முஹம்மதின் அம் அரஃப்த முஹம்மதன் பி ரப்பிக என்று கேட்டார்கள். நீங்கள் அல்லாஹ், உங்களுடைய ரப்பான அல்லாஹ்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அறிந்தீர்களா, ரசூலுல்லாஹ்வை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ரப்பை அறிந்தீர்களா, அல்லது அரஃப்த முஹம்மதன் பி ரப்பிக, ரப்பை கொண்டு முஹம்மதை அறிந்தீர்களா, யாரை கொண்டு யாரை அறிந்தீர்கள் என்று செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அரஃப்து ரப்பி பி ரப்பி என்று சொன்னார்கள். எனது ரப்பை கொண்டு நான் அறிந்தேன். ஆனால் ஜாஅ முஹம்மதுன் யுபல்லிகுனி பி முராதி ரப்பி மின்னி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், எனக்கு ஒரு கருத்தை எத்தி வைத்தார்கள், என்னிடமிருந்து ரப்பு என்ன உத்தேசிக்கிறான் என்பதை சொல்ல வந்தார்கள் என்று சொன்னார்கள். என்றால் இந்த ஒரு சொல்லில் இருந்து செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கீர்த்தி, அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய மாண்பு நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் விஷயத்தில் ஏராளமான சிர்ரும் மினல் அஸ்ரார், நிறைவான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகக்கூடிய அந்த கடைசி கட்டங்களில், கடைசி நேரத்தில் செய்தத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், அடிக்கடி அலி இப்னு அபீ தாலிப் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசி தருணங்கள், வாழ்வின் கடைசி தருணங்களிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே எதையோ அழைத்து பல விஷயங்கள் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுவார்கள்.
சங்கைக்குரியவர்களே, அந்த அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் யார்? ஒரு பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்பினுடைய வாறு அருந்து விட்டது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சஹாபாக்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். தங்களுடைய செருப்பினுடைய வாரை தைப்பதற்காக செய்யுதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி இடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி வருவதற்காக கொஞ்ச நேரம் காத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பயணத்தை தொடர்கிறார்கள். தொடர்கிற பொழுது ஒரு இடத்திலே நிற்கிறார்கள். செருப்பு தைத்து கொண்டிருந்த அவர் செருப்போடு வந்து விட்டாரா என்று கேட்கிறார்கள். அவர்கள் வந்ததும் அதை உறுதி செய்ததும் பழையபடியும் அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். நீண்ட ஹதீஸு சிஹாசித்தாவில் இடம்பெற்றிருக்கிற அந்த நீண்ட ஹதீஸு. அந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் அவர்கள் காஃபிர்களுடைய தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக வேண்டி வந்தவர். அவர் ஒரு செய்தி சொல்கிறார், முஹம்மதே, உங்களோடு இங்கே வந்திருக்கக்கூடிய அடிமைகள், எங்களுடைய வேலைக்காரர்கள் மார்க்கத்தின் மீது பற்று வைத்து என்ன செய்யவில்லை, வரவில்லை. இங்கிருந்து அங்கு தப்பினால் நாம் விடுதலையாகலாம், இந்த வேலை சுமையிலிருந்து நாம் வெளியேறலாம் என்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டு சொன்னார்கள், இன்ன மின்கும் மன் யுகாத்திலு. ஒரு செய்தி சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் வருவார், இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வார். குர்ஆன், குர்ஆனுடைய விளக்கம் எது குர்ஆனுடைய சரியான விளக்கம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக ஜிஹாது செய்வார். எப்படி கமா காத்தல் தோ பி தன்சீலிஹி, குர்ஆன் இறங்கிய பொழுது அது அல்லாஹ்விடமிருந்தான் இறங்கியது என்ற உண்மையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி நான் யுத்தம் செய்தேனோ அதை போல அவர், உங்களில் இருக்கக்கூடிய அவர், இந்த குர்ஆனுடைய சரியான தஅவீல் என்ன, சரியான தஃசீர் என்ன என்பதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டியே ஜிஹாது செய்வார். அப்படி ஒருவர் வருவார் என்று சொன்ன பொழுது அங்கிருந்து எல்லோரும் அது யார் என்று ஆச்சரியத்தோடு எதிர்பார்க்கிறார். செய்தனா அபூபக்கர் கூட கேட்டார்களாம், அது நானா, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார்கள். செய்தனா உமர் இப்னு கத்தாப் கேட்டார்கள், அந்த பாக்கியம் பெற்ற பாக்கியசாலி நானா என்று கேட்ட பொழுதும் இல்லை என்று சொன்னார்கள். அது யார்? அபூ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இம்தஹனல்லாஹு கல்பஹு பி ஈமானி, அல்லாஹ் அவருடைய கல்பை ஈமானை கொண்டு சோதித்தான், ஈமானை கொண்டு முத்திரை பதித்தான். அப்படிப்பட்ட ஒருவர் அவர் என்று மேலும் அவர்களை பற்றி செய்தி சொன்ன பொழுது அவள் இன்னும் அதிகரித்தது. அந்த பாக்கியசாலி யார்? கல்பை ஈமானை கொண்டு சோதித்து திடப்படுத்தி உறுதிப்படுத்தி ஈமான் நற்செய்தி சொல்லப்பட்ட, உறுதி சொல்லப்பட்ட அந்த பாக்கியசாலி யார் என்று சஹாபாக்கள் கேள்வி எழுப்பிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாசிஃபுன் நஅலைன், என் செருப்பு தைத்தவர் தான் என்று சொன்னார்கள். அந்த செருப்பு தைத்தவர் யார் என்றால் செய்தனா அலி இப்னு அபி தாலிப். அந்த நேரத்தில் பெருமானாருடைய செருப்பு அலி அவர்களுடைய கையிலே இருந்தது. சஹாபாக்கள் நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி அங்கே போனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நானும் கேட்டேன் என்று சொன்னேன், எனக்கு தெரியும் என்று சொன்னார். சங்கைக்குரியவர்களே, அதை சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க, இது உண்மையான ஹதீஸ் தான். ஏன்னா மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன்னார் என்ற ஹதீஸை ஹஜ்ரத் அலி அப்பதான் அறிவிக்கிறாங்க. என் மீது யாராவது இல்லாத பொய்யை சொன்னால் அவர் தன் ஒழுங்குமிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் சொல்லக்கூடிய செய்தி இது உண்மையான செய்தி தான் என்று செய்தனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். என்றால் செய்தனா அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் யார், அதை நாம் இங்கிருந்து விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு அடுத்து ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா, இப்படி நம்ம அவங்கள போய் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளான ஹசன், ஹுசைன் அவர்கள் மீது வைத்திருந்த பாசமும் பிரியமும் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அல்ல. ஒரு சந்தர்ப்பத்திலே, ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கத்திலே அவருடைய சொந்த மகன் இப்ராஹிம் அவர்களையும், இன்னொரு பக்கத்திலே ஹஜ்ரத் ஹசன் அவர்களையும் ஹுசைன் அவர்களையும் வைத்து கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து சொன்னார்களாம், ஒன்று பிள்ளையின் மீது
பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று பேரப்பிள்ளையின் மீதும் நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் ஒரு செய்தி சொல்ல சொன்னான். என்ன செய்தி என்று சொன்னால், உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டான். ரெண்டு ஆப்ஷன் ஒன்று தான். ஒன்று இவரை தேர்ந்தெடுங்க, அல்லது நான் அவரை தேர்ந்தெடுங்க. யாரையாவது ஒரு ஆளை நான் எடுத்துக்கொள்வேன். யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஹுசைனை எடுத்துக்கொள்வதா, அல்லது உங்கள் மகன் இப்ராஹிமை எடுத்துக்கொள்வதா? யாரையாவது ஒரு ஆளை எடுத்துக்கொள்வேன். ரெண்டு பேரையும் நான் வைக்கப் போவதில்லை. யாரை நான் வைக்க வேண்டும், யாரை எடுக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கேட்க சொன்னான் என்று சொன்ன பொழுது கொஞ்ச நேரம் இங்கேயும் பார்க்கிறார்கள், அங்கேயும் பார்க்கிறார்கள். ஒன்று அவருடைய சொந்த மகன் இப்ராஹிம், இன்னொரு பக்கம் அவருடைய பேரப்பிள்ளை ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. யாரை விடுறது, யாரை எடுக்கிறது என்று அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். நினைத்து பார்த்துவிட்டு கண்ணீர் மல்க சொன்னார்கள், செய்துனா, அதாவது என்னுடைய மகன் இப்ராஹிமை நான் இழந்தால், அவரை நான் விட்டு கொடுத்தால் அதற்காக நான் மட்டும்தான் அழுவேன். அந்த இழப்பை, அந்த சோகத்தை நினைத்து நான் மட்டும்தான் அழுவேன். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் இழந்தால் நான் மட்டும் அழமாட்டேன், என் மகள், அருமை மகள் ஃபாத்திமாவும் அழுவார்கள். ஃபாத்திமா அழுவதை என்னால் சகிக்க முடியாது. ஃபாத்திமா அழுவதை நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே நீங்கள் எனது மகன் இப்ராஹிமை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரப்பிள்ளையின் மீது வைத்திருந்த அந்த மஹப்பத்தை, அந்த அன்பை, அது எந்த அளவிற்கு உச்சத்திலே இருந்தது என்பதை நாம் இது மாதிரியான பல்வேறு செய்திகளின் வழியாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். நிறைவாக நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். சங்கக்குரிய பெருமக்களே, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வரக்கூடிய, அவர்களுடைய அஹ்லு பைத்தின் மீது வரக்கூடிய வசனங்களாக இருந்தாலும் ஹதீஸுகளாக இருந்தாலும் அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு அளவுகோல் குர்ஆன் ஷரீஃபில் நாம் எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது. ஃபவஜதக லால்லம் ஃபஹதா, அல்லாஹ் உங்களை லால்லாக பெற்றுக்கொண்டான். ஃபஹதா, அவன்தான் உங்களுக்கு ஹிதாயத்து செய்தான் என்று வசனம் இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்திற்குண்டான சரியான விளக்கத்தை பல்வேறு தப்சீர்களை நாம் தப்சீர்களிலே பார்க்கிறோம், படித்திருக்கிறோம். நுபுவத்தினுடைய இல்மு இல்லாமல் இருந்த உங்களை, நுபுவத்தினுடைய இல்மு இல்லாத நிலையில் உங்களை அல்லாஹ் பெற்றுக்கொண்டான். வஹீயின் மூலமாக நுபுவத்தினுடைய இல்மை உங்களுக்கு அறிவித்து கொடுத்தான் என்றெல்லாம் அதற்கான விளக்கங்களை சொல்லுவார்கள். ஆனால் செய்தனா ஹசனுல் முஜ்தபா, ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை ஹசன் அவர்கள் ஒரு தப்சீர் செய்வார்கள். அவர்கள் அந்த வசனத்தை எப்படி ஓதுவார்கள் என்றால், வஜதக லால்லுன் ஃபஹதா என்று ஓதுவார்களாம். வஜதக லால்லுன் ஃபஹதா என்று ஓதுவார்கள். ஆனால் இது சால்தான கிராத்து, முத்தவாத்திரான கிராத் அல்ல. குர்ஆனில் முத்தவாத்திரான கிராத்தை தான் ஓதணும், சால்தான கிராத்தை என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. அதனால் குர்ஆன் ஓதும் பொழுது நம்ம அந்த கிராத்தை ஓதக்கூடாது. ஆனால் ஒரு உசூல் இருக்கிறது, சால்தான கிராத்தை ஓதக்கூடாது. ஆனால் சால்தான கிராத்தை தப்சீருக்கு முதன்மையாக எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆயத்தினுடைய தப்சீர் அதை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கட்டம் வருகிற பொழுது சால்தான கிராத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது எல்லாருடைய ஏகோபித்த கருத்து. அந்த அடிப்படையில் இதை ஓதக்கூடாது என்றாலும் இந்த ஆயத்தினுடைய தப்சீருக்கு இதை நாம் அச்சாணியாக அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்க அந்த கிராத்தை நாம் பார்க்கிறோம். வஜதக வால்லுன் ஃபஹதா, ஒரு வழிகட்டவன் உங்களை பெற்றுக்கொண்டால் அவன் ஹிதாயத்து பெற்று விடுவான். வழிகட்டவன் உங்களை பெற்றுக்கொண்டால், உங்களை அடைந்தால் அவன் ஹிதாயத் பெற்றுக்கொள்வான் என்ற தப்சீரை இந்த ஆயத்திற்கு மேன்மக்கள் விளக்கம் சொல்லுவார்கள். என்றால் அஹ்ல பைத்தின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நமக்கு இருக்கிற அந்த மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு, அடையாளம், இது மாதிரியான வசனங்களாக இருந்தாலும் ஆயத்துகளாக இருந்தாலும் சரியான புரிதல் நமக்கு வேண்டும். அதற்கு நம்முடைய உலமாக்கள் தந்த விளக்கங்களை நாம் கேட்க வேண்டும். யாரோ சொன்ன விளக்கங்களை கேட்டு நாம் எதையாவது சொல்லி விடக்கூடாது என்பதற்காக இதையெல்லாம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஆக நமது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்குள்ள மஹப்பத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அவர்களுடைய கராபாத், குறிப்பாக அஹ்ல பைத், அந்த அஹ்ல பைத்தின் மீது நமக்கு இருக்கிற அந்த மஹப்பத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.